முத்திரைத்தாள் மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் மாஜி அதிமுக எம்எல்ஏ சாந்திராமு சிக்கியிருப்பது கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியாருக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடக்கிறது கொங்கு அதிமுகவில்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2016 தேர்தலில் வென்று அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர் சாந்திராமு. தற்போது கட்சியில் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளராக இருந்து வருகிறார். எதிர்வரும் தேர்தலில் மீண்டும் குன்னூரில் சீட் வாங்கி நிற்பதற்காக அத்தனை வகையிலும் தயாராகி வந்தார். இந்த நிலையில்தான் முத்திரைத்தாள் மோசடி விவகாரத்தில் சிக்கியுள்ளார். கோத்தகிரி காவல்துறையினரிடம் இது பற்றி கேட்டபோது, கொணவக்கரை கிராமத்தைச் சேர்ந்த திலக் என்பவர் மாஜி எம்எல்ஏ சாந்திராமு உள்ளிட்ட சிலர் மீது ஒரு புகார் கொடுத்தார். அதில் முத்திரைத்தாளில் போலி ஆவணங்களை இணைத்தும் தேதிகளில் திருத்தம் செய்தும் மோசடியில் அவர்கள் ஈடுபட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து விசாரணையில் இறங்கினோம். அதில் கடந்த 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 8 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் ஊட்டியை சேர்ந்த முத்திரைத்தாள் விற்பனையாளர் கோஷி என்பவரிடம் முத்திரைத்தாள்களை வாங்கி அதில் உள்ள தேதிகளை மாற்றி திருத்தம் செய்து பின் அதே முத்திரைத்தாளில் போலியான ஆவணங்களை தயாரித்து இணைத்திருப்பதும் கண்டறியப்பட்டது. இவர்கள் செய்த இந்த மோசடியானது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது. விசாரணையில் கிடைத்த விஷயங்களை வைத்து பதிவாளர் முன்னிலையில் மேல் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது எஸ்டேட் டீ ஃபேக்டரி என்று குறிப்பிடப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஆவணங்களில் முத்திரை தாள்களின் தேதி மாற்றப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அரசை ஏமாற்றி போலி முத்திரைத்தாள் பயன்படுத்தி ஆவணங்கள் தயாரித்தல் மற்றும் தேதியை திருத்தம் செய்து போலியாக ஆவணங்களை உருவாக்கி அதை வைத்து பதிவு செய்தது போன்ற மோசடிகள் நடந்திருப்பது தெரியவந்தது. உடனே சாந்திராமு, அவரது சகோதரர் ராஜன் மற்றும் ராஜ்குமார் உள்ளிட்ட 8 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் சாந்திராமுதான் முதன்மை குற்றவாளி. இவர்கள் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மூவ் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றனர். இந்த விவகாரம் குறித்து கேட்க சாந்திராமுவின் மொபைல் எண்ணுக்கு பலமுறை அழைத்தோம். ஆனால் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் என்றே பதில் வந்தது. சாந்திராமுவின் குடும்பத்தினரிடம் கேட்டபோது, மோசடி பண்ணும் நபர் இல்லைங்க அவர், அரசியல்வாதிங்கிற அடையாளத்தை தாண்டி குன்னூர் தொகுதி முழுக்கவே மக்களின் அன்பை அமோகமாக சேர்த்து வைத்திருக்கும் நபர். கொரோனா லாக்டவுனின் போது மக்களுக்காக கோடிக்கணக்கில் சொந்த பணத்தை போட்டு பொருட்களை தந்தார். அவர் மீது அதிமுக நிர்வாகிகள் சிலருக்கு எப்பவுமே பொறாமை கலந்த கோபம் உண்டு. அவர் பெயரை ரொம்ப டேமேஜ் பண்ணி பழி வாங்குறாங்க. கூடிய விரைவில் சட்ட ரீதியில் தன்னை நிரூபிப்பார் என்றார்கள். நீலகிரி மாவட்ட அதிமுக தரப்பில் பேசிய போது, அடிதடி பண வரவு செலவு பிரச்சினைனா கூட தலைமை கண்டுக்காது. ஆனால் சாந்திராமு மீது முத்திரைத்தாள் மோசடின்னு சொல்லப்படுறதைதான் பொதுச் செயலாளரே தர்ம சங்கடமா பார்க்கிறார் என்றனர். விதியா இல்ல சதியா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். குமுதம் செய்திகளுக்காக சக்தி. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.